பாட்டி வெண்ணிலாவ போர்ட் ஆஃப் டைரக்டரா ஆக்கி, தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க அன்புக்கு வெண்ணிலாவ போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆக்குனதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. ஆனா பாட்டி என்ன சொன்னாலும் அந்த வெண்ணிலாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அன்போட திறமைய புரிஞ்சுக்கவே மாட்காங்க. அதனால அன்பு தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறதா கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. "என்னன்னு சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, பாட்டிக்கு தக்க பாடம் புகட்டணும்டா. அதுக்கு இத விட வேற வழி தெரியல. என்னாலயும் தனியா நின்னு சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இங்க கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்த முதல்ல அம்மாகிட்டயும், கண்மணிகிட்டயும் போய் சொல்லணும் அப்படின்னு அன்பு சிவகாமி கிட்ட போய் சொல்றாங்க. "அம்மா நான் தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேங்கிறாங்க." "என்னாச்சுங்க?" அப்படின்னு கண்மணி கேட்கறாங்க. அந்த பாட்டிக்கு என்னோட அந்த வெண்ணிலா தான் பெருசா தெரியுது. என்னோட டேலண்ட்டையும் மதிக்கிறது கிடையாது. கண்மணி அன்னைக்கு ஒரு ஐடியா குடுத்தாளே, அத மதிச்சு பாட்டி ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணாங்களா? ஆனா ஒண்ணுமே பண்ணல. ஆனா அந்த வெண்ணிலாவ நெனச்சு பாட்டிக்கு பெருமையா இருக்குதாம். அவள போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஒரு மெம்பர் ஆக்குறதுல அவ்வளவு சந்தோஷமா இருக்குதாம் பாட்டிக்கு. அவ என்னதான் கிழிச்சான்னு எனக்கும் தெரியலம்மா. அதனால இனிமேலு அந்த கம்பெனிக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன். கண்மணி கிளவுட் கிட்சன்னு அதுக்கு நான் பேர் வச்சுட்டேன் அப்டின்ட்டு எங்க அன்பு சொல்றாங்க. ஐய! இதெல்லாம் உங்க பாட்டிக்கு தெரிஞ்சா அவங்க என்னடா சொல்லுவாங்க? அப்படின்னு சிவகாமி சொல்லி பார்க்குறாங்க. பாட்டிக்கு தெரிஞ்சா நான் பார்த்துக்கிறேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அன்பு அதுக்கான இடத்தையும் பார்த்துட்டேன். நாளைக்கே நம்ம அந்த கிளவுட் கிட்சன ஓப்பன் பண்றோம். அன்பு இருந்துட்டு, "கண்மணி நான் ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு நீ தான் எம்டி" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட சொல்றாங்க. "என்னங்க எனக்கு அதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாது" அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்பு இருந்துகிட்டு, "இங்க பாரு கண்மணி, நீ சொன்ன ஐடியா பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஐடியாவ தான் நம்ம இந்த கம்பெனில எக்ஸிக்யூட் பண்ண போறோம். நீ தான் எம்டி. நான் முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அன்பு, கண்மணி, சிவகாமி பேசினதெல்லாம் அந்த ஸ்வேதா, மயூரியும் பாட்டி கிட்ட போய் போட்டு குடுக்குறாங்க. "பாட்டி, அன்பு புதிய கம்பெனி ஒண்ணு ஓப்பன் பண்ண போறானாம். அதோட எம்டியா கண்மணிய ஆக்க போறானாம். இதெல்லாம் அவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்வேதா, மயூரியும் பாட்டி கிட்ட போட்டு குடுத்ததும் பாட்டி ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. "என்னது அன்பு என்ன விட்டுட்டு தனியா கம்பெனி ஆரம்பிக்க போறானா?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டிக்கு கோவமா இருக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.